அவருடைய விளக்கம் நிச்சயமாக அவர் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தின் காரணமாக என்று புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு முன்னால் பேசிய நண்பருடைய கருத்தை நான் முற்றிலும் நிராகரிக்கிறேன், ஏற்கவில்லை. காவல்துறை போதிய பாதுகாப்பு அளிக்காதது பற்றி அவர் பேசவே இல்லை. 3-4 கூட்டங்கள் பெரும் திரளாக மக்கள் போயிருக்கிறார்கள். அப்போது காவல்துறையினுடைய நுண்ணறிவு பிரிவு இது மாதிரியான அசம்பாவிதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கணித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த காவல்துறை நுண்ணறிவு பிரிவு செயலிழந்து விட்டது என்ற அர்த்தம். ஆகவே காவல்துறை கட்டுப்பாடுகள் கடுமையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்திருக்க வேண்டும். உறுதி செய்யாததற்காக, நிபந்தனைகளை பின்பற்றாததற்காக வழக்கு போடுகிற காவல்துறை, சம்பவம் முடிந்ததற்கு பிறகு வழக்கு போடுகிற காவல்துறை அந்த நிபந்தனைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதற்கு என்ன செய்தது என்று நான் கேட்கிறேன். காவல்துறையினுடைய தோல்வி முக்கியமான காரணம் என்று நான் பார்க்கிறேன். விஜய் ரசிகர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய ஒரு தொண்டர்களுடைய மனப்பான்மையோடு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் விஜய் உறுதி செய்ய வேண்டும் என்ற கருத்தை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அதே போல அவருக்கு மிக விசாலமான இடம், அவர் கோரிய இடம் ஒதுக்கப்பட்டதா என்கிற கேள்வி எழுகிறது. இல்லை என்று தாவேகா தரப்பு கூறுகிறது. இதைவிட மிக அகலமான சாலை வசதி கொண்ட வெவ்வேறு வழிகள் வழியாக மக்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு பெரிய சாலையை தாங்கள் கேட்டதாகவும் அந்த இடத்தை தர மறுத்து விட்டதாகவும் தாவேகா குற்றம் சாட்டுகிறது. அது விசாரணைக்கு வர வேண்டும். அதே போல அவசரமாக நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையத்தை இந்த அரசாங்கம் அமைத்தது. முதல் முறையாக கேலி கூட்டாக டேர்ம்ஸ் ஆஃப் அண்ட் ரெஃபரன்சஸ் அது போடாத ஒரு கமிஷன் என்பதே இந்த கமிஷன் தான். அந்த கமிஷனுடைய விசாரணை வரம்புக்குள் என்னென்ன விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஜிஓ வெளியிடப்பட்டதா என்று நான் கேட்கிறேன். அந்த ஜிஓ எந்த பத்திரிகையிலும் வெளிவரவில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு ஜிஓ வெளிவந்ததாகவே தெரியவில்லை டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் பற்றி. ஆகவே இவ்வளவு அவசர கதியில் செயல்பட்டு அரசாங்கம் மருத்துவ விவகாரங்களில் செயல்பட்டதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் சிபிஐ விசாரணையை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. யார் மீதும் இதுல சதி இல்லை, விபத்து தான் என்றால் அரசாங்கம் நேர்மையாக இந்த விவகாரத்தை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். அரசு மேல குற்றச்சாட்டை வைக்கிறாரு, பழி வாங்க நினைக்கிறீங்களான்னு. 41 பேர் இறந்த ஒரு கேஸ்ல ஒருத்தர் எஃப்ஐஆர்ல அரசு கூட பண்ண மாட்டாங்களா? நிச்சயமாக அந்த வழக்கு நிபந்தனைகளை பின்பற்றாதவர்கள் மீது போடப்படுவதை நான் எதிர்க்கவில்லை. காவல்துறை விதித்த நிபந்தனைகளை பின்பற்றாத தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்வதை நான் நிச்சயமாக எதிர்க்கவில்லை. ஆனால் திரு விஜய் எழுப்பியிருக்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. 5 இடங்களில் பிரச்சனை எதுவும் ஏற்படவில்லை.